உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் வெளிநாட்டு யோகம் தரும் கிரகங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். பொதுவாக சரராசிகள் வலுப்பெற்றால் வெளிநாட்டு யோகத்தை தரும் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. சரராசிகள் சரசர என செயல்படக்கூடியது என்பதால் ஜோதிட நூல்களில் அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஸ்திரராசிக்காரர்களும் உபயராசிக்காரர்களும் கூட வெளிநாடு செல்கிறார்கள். வெளிநாட்டு யோகம் என்பது வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிப்பது மட்டுமல்ல, வெளிநாட்டுக்கு சென்று ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களும் இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக செல்பவர்களும் இருக்கிறார்கள். அங்கேயே உயர்கல்வி படித்து வேலை கிடைத்து செட்டில் ஆகுபவர்களும் இருக்கிறார்கள். குறைவான கல்வி கற்றவர்களும் கூட வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். கிரகங்களின் வலிமையை கொண்டே வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி கூற வேண்டும். பொதுவாக 9ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிநாட்டு வாழ்க்கையை பற்றி சொல்லும். இந்த இரு இடங்களும் வலிமை பெற வேண்டும். அப்படி வலிமை பெற்றால் மட்டுமே வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். சந்திரன் பயண கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் என்று சந்திரன் பயணம் செய்வதால் சந்திரனை பயண கிரகம் என்று சொல்கிறார்கள். அடுத்து ராகுவையும் பயண கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு என்பது கரும்பாம்பு. அது ஊர்ந்து சென்று கொண்டே இருப்பதால் ராகுவை பயண கிரகம் என்று சொல்லப்படுகிறது. ராகு 9ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ வலிமை பெற்றிருந்து சுபகிரக பார்வையும் பெற்றிருந்தால் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, கேந்திரம் போன்ற இடங்களில் அமையப்பெற்றால் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். புதனை பொறுத்தவரை லக்னத்திலே வலுவாக அமைவது. அந்த வீடுகள் அவரது சொந்த வீடாக இருந்தாலும் வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். லக்னத்திலே புதன் அமர்ந்திருந்தால் திக்பலம் உண்டாகும். அதனால் இப்படி புதன் அமைந்த ஜாதகர்கள் அடிக்கடி வெளிநாட்டு வாசம் கிடைக்கப் பெறுவார்கள். புதன் கல்விக்குரிய கிரகம் என்பதால் ஜாதகர்கள் மேற்படிப்புக்காகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. அடுத்து சுக்கிரன் 3ஆம் இடத்திலே இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். இந்த 3ஆம் இடம் சுக்கிரனின் உச்சராசியான மீனமாகவோ சுக்கிரனின் ஆட்சி வீடுகளான ரிஷபம், துலாமாகவோ அமைந்தால் 3ஆம் இடத்து சுக்கிரன் பயண நாட்டத்தை ஏற்படுத்துவார். 3ஆம் இடத்து சுக்கிரன் ஜாதகரை புண்ணிய ஸ்தலங்களுக்கு அழைத்துச் செல்வார். அதாவது வெளிதேசங்களில் இருக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பை ஜாதகர் பெறுவார். அடுத்து சனி பகவானும் வெளிதேச தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரகம். சனி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற இடங்களில் அமர்ந்து அந்த ராசிகள் அவரின் ஆட்சி வீடான மகரம், கும்பம், உச்ச வீடான துலாம், குருவின் வீடுகளான தனுசு, மீனமாக அமைந்தால் ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற ராசிகளில் அமர்ந்து அது 9ஆம் வீடாகவோ அல்லது 12ஆம் வீடாகவோ இருந்தால் ஜாதகர் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார். ஜாதக அலங்காரம் கூறுவதைப் போல ராகு மேலே சொன்ன 5 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் அமர்ந்து அது 9ஆவது வீடாகவும் வந்தால் ஜாதகருக்கு ராஜயோகம் ஏற்படும் என்று கூறுகிறது. அதனால் சந்திரன் பலம் பெற்றாலும், சுக்கிரன் 3ஆம் இடத்தில் பலம் பெற்றாலும், லக்னத்தில் புதன் பலம் பெற்றாலும், ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற ராசிகளில் அமர்ந்து அது 9ஆம் வீடாகவோ அல்லது 12ஆம் வீடாகவோ அமைந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.